நம்ம இப்போ வந்து பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி ஸ்ட்ரீட்லேருந்து டுவர்ட்ஸ் அதித்தி ஹோட்டல் வரைக்கும் அப்படி போயிட்டு இருக்கோம். இந்த டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் என்னன்னாக்கா டிராஃபிக் நம்ம வந்து இப்போ ரோடு வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் ப்ராடான ரோடு தான். ஆனால் அதை வந்து சரியாக வந்து பயன்படுத்துறது கிடையாது மக்கள். அது இல்லாமல் டிராஃபிக் போலீஸும் வந்து அது சரியாக ரெகுலேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், பார்க்கிங் வந்து ஆப்போசிட் சைடில் விடுறது ரொம்ப தப்பு. அது அவங்க கவனம் இருக்கும் போது, மேடம் கிரண்பேடி இருக்கும் போது, இந்த பாருங்கள் ஆப்போசிட்டில் வேலை இருப்பாங்க, அவங்க இருக்கும்போது கொஞ்சம் பார்க்கிங்கில் கொஞ்சம் ஒழுங்காக ரெகுலேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து மிஷன் ஸ்ட்ரீட்டில் பாருங்கள், நடு ரோட்டில் காரை நிறுத்துறது, அவங்க ஏன் கொஞ்சம் ஓரமாக நிறுத்தி யாரும் ஏறுறது கிடையாது. இதனால டிராஃபிக் வந்து என்ன ஆகிடுது, பிளாக் ஆகிடுது எல்லா இடத்துலையும். பார்க்கிங்கே பாருங்கள், அந்தந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நீட்டாக எல்லாரும் வந்து இந்த ரோடை யூஸ் பண்ணணுன்னு நினைக்கணும்ல. நம்ம மட்டும் யூஸ் பண்ணால் போதுன்ற மாதிரி அவங்க நினச்ச இடத்துல நிற்கிறது, அப்படியே வந்து ஏறுறது அது மாதிரி அது மாதிரி வந்து எங்கே பார்த்தாலும் நிறுத்திடுறது வண்டியை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, வெள்ளைக்காரன் வந்து ஆக்சுவலாக ஃப்ரெஞ்சுக்காரன் இங்கே ஆட்சியில் இருக்கும் போது த்ரொத்துவார்னு சொல்லுவாங்க. 2 பக்கமும் சைடு வாக் போட்டது, அங்கே தான் வாக்கிங் பண்ணுன்ட்டு. அதை வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையுமே த்ரொத்துவாரே கிடையாது, சைடு வாக்கே கிடையாது உங்களுக்கு. அந்த பிளாட்ஃபார்மை எல்லாமே வந்து பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கிட்டதுனால தான் இந்த பிரச்சனையை. யாருமே வாக் பண்ண முடியல ரோட்டில். அப்போ எப்படி உங்களுக்கு வந்து நடக்கிறவங்களும் அதே பக்கம் தான் வரணும். உங்களுக்கு வந்து 2 வீலர்ஸு காரு எல்லாருமே ரோட்டில் போகணுன்னா எப்படி நடக்கும் அது? இதற்கு வந்து அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி அது திருப்பி வந்து த்ரொத்துவார் அட்லீஸ்ட்டு பாண்டிச்சேரி மெயினில் இருக்கிற இடத்துலையாச்சும் வந்து மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது, அதாவது நான் வாக்கிங்க்கு வந்து மக்களுக்கு வந்து அந்த த்ரொத்துவார் வந்து அந்த சைடு வாக் அந்த பிளாட்ஃபார்மை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தா மக்களுக்கு ரொம்ப உபயோகமாகவும் இருக்கும், அவங்க வாக் பண்ணுறதுக்கும் வசதியாகவும் இருக்கும், எந்தவித ஆக்சிடெண்ட் நடக்கிறதும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது வந்து மக்களின் வந்து கோரிக்கை, அது வேண்டுகோள் கூட, மக்களின் விருப்பமும் கூட.